ஹாய், Zerostat VT Spacer-ஐ அதாவது pressurized மீட்டர் கொண்ட டோஸ் இன்ஹேலரை எப்படி சுலபமா பயன்படுத்துவது என்று பார்ப்போம். Zerostat VT Spacer-இல் உள்ள பாகங்கள் ஒரு இன்ஹலேஷன் சேம்பர், ஒரு லாக், ஒரு மவுத்பீஸ் கேப், மவுத்பீஸ் மற்றும் இன்ஹேலரை வைக்க ஒரு ஸ்லாட். இதன் வழிமுறைகளை பார்ப்போம். முதலில் ஸ்பேசரின் 2 பகுதிகளையும் சேர்த்து ஒன்னா அசெம்பிள் பண்ணி அதை திருகி லாக் செய்யவும். இன்ஹேலரை எடுத்து அதன் மவுத்பீஸ் கேப்பை திறக்கவும். இன்ஹேலரை நன்றாக குலுக்கவும். Zerostat VT Spacer-இல் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்லாட்டில் இன்ஹேலரை பொருத்தவும். கேனிஸ்டரை அழுத்தி ஸ்பேசரில் ஒரு டோஸை ரிலீஸ் செய்யவும். ஸ்பேசரில் மருந்தை காண முடியும். மூச்சை வாய் வழியாக வெளியே விட்டு Zerostat VT Spacer கேப்பை திறந்து வாயில் வைத்து உதடால் மவுத் பீஸை சீல் செய்ய வேண்டும். பற்களால் கடிக்காமல் இருக்க வேண்டும். மெதுவாகவும் அழுத்தமாகவும் மூச்சை உள்ளே இழுக்கவும். Zerostat VT Spacer-ஐ வாயில் இருந்து எடுத்துவிட்டு மூச்சை 10 நொடிகளுக்கு அடக்கவும் அல்லது முடிந்தவரை செய்யவும். பிறகு சாதாரணமாக சுவாசிக்கவும். மாறாக உதடுகளை மவுத்பீஸை சுற்றி இறுக்கவும். 3 முதல் 5 முறை சாதாரணமாக சுவாசிக்கவும். மேலும் ஒரு டோஸ் தேவைப்பட்டால் 1 நிமிடம் பொறுத்த பிறகு மீண்டும் அதேபோல் செய்யவும். ஒவ்வொரு டோஸ் எடுத்த பிறகும் தண்ணீரால் வாயை கழுவி துப்பவும். இது மிகவும் முக்கியம். அவ்வளவுதான். Zerostat VT-ஐ சரியான முறையில் பயன்படுத்த தெரிந்துவிட்டது. சுத்தமாக வைக்க சில முக்கியமான குறிப்புகள். Zerostat VT Spacer-ஐ வாரம் ஒரு முறை சுத்தம் செய்யவும். ஸ்பேசரின் 2 பாகங்களையும் தனிப்படுத்தி சுத்தமான தண்ணீரில் கழுவவும். மீதமுள்ள தண்ணீரை எடுத்துவிட்டு உலர வைக்கவும். சூடான தண்ணீரால் கழுவ வேண்டாம். அது ஸ்பேசருக்கு உகந்தது அல்ல. 6 மாசம் கழித்து ஒரு புதிய Zerostat VT Spacer-ஐ பயன்படுத்தவும். அதிக தகவல்களுக்கு ப்ராடக்ட் பேக்கில் உள்ள குறிப்புகளை பார்க்கவும் அல்லது breathefree.com-இல் லாக் ஆன் செய்யலாம். அல்லது நீங்கள் 987-333-5577-க்கு கால் செய்யலாம்.